DN Nagar metro station to airport road metro station 30 rupees charge பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம காட்கோப்பர் சைடு நம்ம இப்போ ட்ரெயின் ஏறி இருக்கோம். ஸோ ட்ரெயின் ஏறிட்டு மெட்ரோ உள்ளே பார்த்துட்டிங்கன்னா சேம் அதே தான். நம்ம சென்னையில் எப்படி மெட்ரோ இருக்குமோ அதே மாதிரி தான் மும்பையிலே மெட்ரோ இருக்கும். ஸோ ஓவரால் பார்த்துட்டிங்கன்னா மும்பை ட்ரெயின் வெளியிலேருந்து பார்க்கும்போது நிறைய பில்டிங்ஸ் தெரியுது. அன்லைக் சென்னை பார்த்துட்டிங்கன்னா மும்பையில் வந்துட்டு அவ்வளோ பில்டிங்ஸ் இருக்கும். சென்னையில் வந்துட்டு ஒன்றுமே கிடையாத மாதிரி இருக்கும். ஏன்னா சென்னையில் ஒரு ரெண்டு இடத்துல தான் வந்துட்டு பெரிய பெரிய பில்டிங்ஸ் பார்க்க முடியும். பட் நம்ம மும்பையில் பார்த்துட்டிங்கன்னா எடுத்த உடனே எல்லாமே பெரிய பில்டிங்ஸ் தான் இருக்கும். ஸோ விண்டோ வெளியே நல்ல காற்று கலந்து நல்ல புயல் வெளியில் அடிச்சுக்கிட்டு இருக்க சாண்ட் ஸ்டார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நல்லா மழை பெய்யுது, பத்தாவதுக்கு வந்துட்டு நல்லா காற்று அடிக்குது. காற்றுல மழை நல்லா கலந்து அங்கங்கே பெரிய பெரிய பில் போர்டெல்லாம் கீழே விழுந்து பெரிய சேதாரமாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஏர்போர்ட் ரோடு ஸ்டேஷனை வந்து சேர்ந்துட்டோம். அதனால தான் வந்துட்டு இங்கே வந்து சேர்ந்துட்டோன்னே பார்த்துட்டிங்கன்னா நல்ல மழை. இந்த ஜம்போ கிங் அப்படின்றது மும்பையில் எல்லா மெட்ரோ ஸ்டேஷன்லையும் இருக்கும். அதே மாதிரி டெல்லியில் எந்த மெட்ரோ ஸ்டேஷன் போனாலும் இந்த பிராண்ட் ஜம்போ கிங்னு இருக்கும். பர்கர் தான் அது. ஆக்சுவலாக வந்துட்டு செம புயல் செம மழை. நல்ல வேலை நம்ம வந்துட்டு இப்போ மும்பை மெட்ரோ உள்ளே இருந்ததுனால தப்பிச்சிட்டோம். ஆக்சுவலாக இந்த ஒரு மிகப்பெரிய புயல்னால ஒரு பெரிய பில்போர்டு வர கீழே விழுந்திருக்கு. ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டே இருக்குது. ஸோ நியூஸில் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க மும்பை பில்போர்டு ஆக்சிடெண்ட்டு.